கடல் நீரை குடிநீராக திட்டத்துக்கு போய் ஆய்வு பண்ணுவார். இங்கே போயிட்டு கழிவுநீர் ஆலையை போய் ஆய்வு பண்ணுவார். மெட்ரோ ரயில் 100 அடி உயரத்தில் நின்று ஆய்வு பண்ணார். அதில் கூட பார்த்தீங்களா, இது வரைக்கும் விக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அவருடைய முடி பறக்குது, அப்போ ஒரிஜினல் முடின்றான். அவனுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை, அவனுக்கு ஒரு முடி ஒரிஜினல் முடியா விற்க முடியாங்க தான் பிரச்சனை. அந்த மாதிரியா அதெல்லாம் ஆய்வு பண்ணுவார். ஆனால் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் 60,000 நெல் மூட்டைகள் எரிந்து சாம்பலா போனால் அதை பாராட்ட மாட்டார். முதலமைச்சர் சென்னைக்கு மட்டும் முதலமைச்சரா இல்லை தமிழ்நாடு முழுமைக்கு முதலமைச்சரா? தமிழ்நாடு சென்னைக்குள்ள மட்டுமே ஆய்வு நடத்திட்டே இருக்காப்லையே, சென்னை தாண்டி போகவே மாட்டாப்லையே. ஒன்று பெரம்பூர் தொகுதிகளில் ஆய்வு பண்ணா கூட சரி, பெரம்பூர் எம்எல்ஏன்னு சொல்லலாம். தமிழ்நாடு முழுக்க அவர் முதலமைச்சர். ஆனால் ஆய்வை சுற்றி சுற்றி சென்னை மாநகராட்சியில் பண்ணிட்டு இருக்காப்புல. ஏன் மாநகராட்சி தேர்தலில் எதுவும் பண்ணணுமா? மாநகராட்சி தேர்தலில் மொத்தமாக கைப்பற்றணுமா? அதுக்காக தொடர்ச்சி அங்கே வந்துட்டு இருக்கீங்களா? எனக்கு புரியல. எங்கெல்லாம் தேர்தல் வருதோ அங்கெல்லாம் நிற்கிறாப்புல. மற்ற இடத்துல தான் தேர்தல் வருது, அங்கெல்லாம் கொஞ்சம் போக வேண்டியதானே? கல்குவாரியில் மூடிட்டு இருந்தாங்க, அங்கே கல்குவாரிக்காக மக்கள் போராடிட்டு இருக்கான். அதெல்லாம் சவுக்கு சங்கர் கண்ணுக்கு தெரியாதா? நெல் மூட்டை எரிஞ்சு போனது சவுக்கு சங்கர் கண்ணுக்கு தெரியாதா? கரூர் விவகாரம் தொடங்கி கடைசியா சவுக்கு சங்கர் கைதார வரைக்கும் கழிவுகளி ஊத்துறாப்புல விஜய ஜெயிலிருந்து வெளியே விட்டாங்க. சவுக்கு சங்கருடைய இருக்கக்கூடிய அந்த கேம்பரிங் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, மாலதி, அந்த பொண்ணு வந்து இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமைச்சர்கிட்ட பேசி கெஞ்சி கூத்தாடி அவங்க தான் உள்ளதுக்கு வச்சாங்க, நீங்களாவது பண்ணுங்கன்னு அவர் தன் சட்டத்துறையை பயன்படுத்தி அவர் ஜிஓவை ஒரு பொண்ணை போட்டு குண்ட சட்டத்தை ரத்து பண்ண வச்சு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வெளியே கொண்டு வந்த உடனே விசுவாசமா இருக்கும்ல. எப்பவுமே பிஸ்கட் போடுற முதலாளிக்கு நாய் விசுவாசமா இருக்கும், எலும்பு துண்டு போடுற முதலாளிக்கு நாய் விசுவாசமா இருக்கும். ஒரு தடவை சோறு வச்சாலே நாய் விசுவாசமா இருக்கும்போது இந்த நாய் என்னன்னா அந்த ஒரு தடவை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தான் விசுவாசம் இருக்கும். அது எவனுக்கும் தெரியாது. 6 மணிக்கு மேல அவன் ரூபமே வேற. எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், தாவைக்கால சவுக்கு சங்கரை கொண்டாடுறீங்கல்ல, அவர் ஐயோ சவுக்கு சங்கரை சொல்லி விட்டார், சவுக்கு சங்கரை பாராட்டி விட்டார்னு கொண்டாடுறீங்கல்ல, எழுதி வச்சுக்கோங்க. அவருடைய சுய ரூபம் உங்களுக்கு எவனுக்கும் தெரியாது. வேணா இந்த அதிமுக ராஜ்யத்தின்னு ஒரு திருப்பாப்புல அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க யாருன்னு. அவருக்கு இந்த பாம்புக்கு பால் வாத்தாலும் பாயா வாத்தாலும் கொத்துறதாண்டா விஷதாங்கிற மாதிரி அடிபட்டு கிடந்த பாம்புக்கு மருந்து போட்டு கட்டு போட்டு எல்லாம் கொண்டு வந்து அழகா முத்தம் கொடுக்கும்போது வாயிலே ஒரு போடும் பாருங்க. அது மாதிரி இந்த ராஜ்யத்தியை வந்து ஆபீஸை போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணாப்ல. எல்லாம் பண்ணோடனே கிடையாது ராஜ்யத்திலே போட்டு பொழந்தாப்ல. எடப்பாடி பழனிசாமி போற ஒரு ஆளுமை மிக்க தலைவர் உண்டா அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு வேஸ்ட் பொருளை கிடையாதுங்கிறாப்ல. தேர்தல் 2000 பிப்ரவரி மாசம் வரைக்கும் எடப்பாடி வந்து அவருடைய ஒரு லீடர்ல பாத்தீங்கன்னா மாலதி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது வந்து ஒரு விட்டு கொடுக்கும் தன்மை தான் லீடர்ஷிப் குவாலிட்டி. எடப்பாடி பொறுத்தவரை விட்டு கொடுப்பாருனாரு. இப்ப தேர்தல் முடிஞ்சு அவர் எடப்பாடி தோத்தாருன்னு எடப்பாடி எங்க விட்டு கொடுத்தாரு? அவர் துட்டு தானே கொடுத்தாரு, எங்க விட்டு கொடுத்தாரு அப்படின்னு போட்டு பொழந்துகிட்டு இருக்காப்ல. இதே எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை இந்த தேர்தலை ஜெயிச்சிருந்தா சவுக்கு சங்கர் என்ன பேசியிருப்பாருன்னு போட்டுருங்க. மாலதி, நம்ம சொன்னது நடந்துச்சு மாலதி. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வரும்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு சிரிச்சிருப்பாப்ல.